ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நெத்திலி கருவாடு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு 100 கிராம் நெத்திலி கருவாடை நல்லா தலையெல்லாம் கிள்ளி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமேட்டு 1/4 டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிக்கலாம். நான் இங்கே கடலை எண்ணெய் தான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம ஆல்ரெடி மசாலா தேய்ச்சி வச்சுருந்த நெத்திலி மீன் கருவாடை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகி 2 துண்டாக உடையிற மாதிரி ஃப்ரை ஆகணும். அப்படி ஆனதுக்கப்புறம் இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அது வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ண ஆயிலே 2 ஆனியனை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே வதக்கிக்கோங்க. நம்ம கருவாடு ஃப்ரை பண்ண வச்சுருந்த ஆயிலே யூஸ் பண்ணிக்கிறோம். இது ரொம்ப வதங்க வேணாம். ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்த உடனே இதில் நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன், பச்சை மிளகாய். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 வதக்குனதுக்கப்புறம் இதில் நான் ஒரு 1/2 டொமேட்டோ, அரை தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல பழமாக இருக்க மாதிரி தக்காளியாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நிறைய ஆட் பண்ணிவிட்டா அது தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு போயிடும். ஸோ அதனால தான் நான் ஒரு 1/2 தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஒரு 5லேருந்து 10 கருவேப்பிலை இலையை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா உடஞ்சதுக்கப்புறம் இதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா வதங்க விடுங்க. இதில் இப்போது இந்த ஆட் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ்க்கான தேவைப்படுற அளவுக்கு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சால்ட் நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சில்லி பவுடரையும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நெத்திலி கருவாடு இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெத்திலி கருவாடு ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் போல் இதை சிம்மிலே வச்சு குக் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய்லாம் கொதித்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை குக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி இலையை இதில் தூவி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்ல காரசாரமான கிறிஸ்பியாகவும் நெத்திலி கருவாடு ஃப்ரை இங்கே ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சாப்பாடு கூட வச்சு சாப்பிடக்குள்ள ரசம், சாம்பார் இது கூடலாம் பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு தடவை நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.